ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வார்த்தையை தந்திருக்க நம்முடைய சிந்தனைகளுக்காக யோனா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள், சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. நம்முடைய செய்தியின் தலைப்பு வாழ்க்கையின் அலை அமர்ந்தது. வாழ்க்கையின் அலை அமர்ந்தது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது ஒரு அலை அடித்து கொண்டே இருக்கிறது. அந்த அலை என்ன அலைன்னு சொன்னால் அநேக விதமான போராட்டங்கள், பிரச்சனை என்கிற அந்த அலை. அது சிலருடைய வாழ்க்கையில ஒரு சுனாமியை போல் அடிக்கிற ஒரு நிலைமை. இன்னைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அலை வரும் பொழுது அநேக பின்மாற்றமான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அலை அடிக்கும் பொழுது அநேகருடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதியற்ற நிலைமையும் பார்க்க முடிகிறது. சிலர் கடன் பாரத்தினால் அந்த அலையில ரொம்ப வேதனைப்படுகிறாங்க. சிலருடைய வாழ்க்கையில வியாதிகள் வரும் பொழுது அந்த அலைக்குள்ள அவர்கள் மாட்டி விடுகிறார்கள். சிலருடைய வாழ்க்கையில இந்த அலை அடிக்கும் பொழுது ஒரு நிம்மதியற்ற நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையும் காணப்படுகிறது. இங்கே யோனானுடைய வாழ்க்கையில ஒரு அலை காணப்பட்டது. ஏன் அவனுடைய வாழ்க்கையில அந்த அலை வந்தது? அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அலை காணப்பட்டது. ஆனால் ஆண்டவரை நன்கு அறிந்த மனுஷன், ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவருடைய மகிமை எப்படிப்பட்டது என்று சொல்லி நன்கு அறிந்த ஒரு மனுஷன் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்று சொல்லி நான் அறிவேன் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து நன்கு அறிந்த ஒரு மனுஷன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில இந்த அலை அடித்த வேளையில அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வீழ்ச்சியும் பார்க்க முடிகிறது. அவனை தூக்கி சமுத்திரத்துல போட்டது நிமித்தம்தான் அந்த அலை அமர்ந்தது. இன்றைக்கு சில வேளையில நாமும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு, ஆண்டவருடைய செவிக்கு சாயாதபடிக்கு நாம் சில வேளையில தூர போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இந்த அலை அடிக்கும் பொழுது இன்றைக்கு நிலை நிற்க முடியாத ஒரு சூழ்நிலையும் பார்க்க முடிகிறது. அப்ப நம்ம பார்க்க வேண்டும், நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேனா, நான் செவி சாய்க்கிறேனா என்று சொல்லி ஒன்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நிச்சயம் சில அலைகளிலிருந்து நம்மளால தப்பித்துக் கொள்ள முடியும். ஒரு மனிதன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, அவருடைய சத்தத்துக்கு தன்னுடைய செவியை சாய்க்கவில்லை என்று சொன்னால் நிச்சயம் ஏதாவது ஒரு போராட்டம் அவனுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. இது இன்றைக்கு தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் இன்றைக்கு அறியும் பொழுதுதான் நிச்சயம் அதை நம்ம பார்க்க முடியும். பாருங்க, யோனானுடைய வாழ்க்கையில இந்த அலை வந்தது. அந்த அலையினால் அவன் பட்ட வேதனை, அந்த அலையினால அந்த வாழ்க்கை எப்படி காணப்படுன்னு சொல்லி ஒரு சில வார்த்தைகளை நம்முடைய சிந்தனைக்குள்ள கொண்டு போக விரும்புகிறோம். யோனா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல படிக்கும் பொழுது, நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவருடைய அக்கிரமும் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். ஏன் அவனுடைய வாழ்க்கையில, யோனானுடைய வாழ்க்கையில இந்த அலை அடிக்கப்பட்டது? காரணம் என்னன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நினைவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி. இன்றைக்கு ஆண்டவர் அதுதான் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நம்ம ஆண்டவருடைய காரியத்திற்காக நம்ம இன்றைக்கு கடந்து போகிறோமா? இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறோமா? உலகத்திற்காக நாம் அநேக காரியங்கள் செய்கிறோம், ஓடுகிறோம், நம்முடைய குடும்பங்கள், பிள்ளைகள். ஆனால் நாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறோமா என்று சொல்லி பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார், மகனே வா, மகளே வா என்று சொல்லி அநேகரை அழைக்கிறார். ஆனால் அந்த அழைப்பிற்கு சிலவர்கள் அர்ப்பணிக்காதபடிக்கு, யோனாவை போல ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு தூர போகிறதுனாலதான் இன்னைக்கு அலை என்கிறது அமரவில்லை, அது அடித்து கொண்டே இருக்கிறது. இதை பார்க்கிற தேவ பிள்ளைகளை, கேட்கிற தேவ பிள்ளைகளை,
இன்றைக்கு நம்ம ஒன்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இயேசுவே, என் வாழ்க்கையில வந்திருக்கிற இந்த அலை, இந்த சுனாமி என்னை விட்டு மாற வேண்டும் ஆண்டவரே என்று ஒவ்வொருவரும் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். ஐயோ, வீட்டில் நிம்மதியா படுக்க முடியவில்லை, கடன் பாரத்தினால் அமிழ்ந்திருக்கிறேன், நிம்மதியாய் தூங்க முடியவில்லை, வியாதியினாலும் பலவிதமான போராட்டத்தினாலும் பிள்ளைகள் மூலம் புருஷன் மூலம் இப்படி ஒவ்வொரு காரணமும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அலை என்கிறது அழித்துக் கொண்டு இருக்கிறது. இந்த அலை அமர வேண்டும் என்று சொன்னால் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? முதல் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே, என்னை அழைத்திருக்கிறீங்க அப்பா, நான் உம்முடைய சித்தத்தை செய்ய வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்கிறதற்காக ஆண்டவரே என்னை நீர் அனுப்புறீங்க, நான் எங்கே போக வேண்டும், நான் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி எனக்கு சொல்லுங்க என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்லி தருவார். கண்டிப்பா சொல்லி தருவார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் அலை என்கிறது அமரும். ஆனால் யோனாவுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்ல, நினைவனுடைய பாவம் என் சமூகத்துல வந்து எட்டுனது, நீ அங்கே கடந்து போ, அந்த ஜனங்களுடைய அக்கிரமம் மிகுதியாக காணப்படுகிறது, நீ அதற்கு விரோதமாக பிரசங்கி என்று சொல்லும் பொழுது அவன் நினைவுக்கு போகாதபடிக்கு காசு கொடுத்து தர்சிசுக்கு போன நிலைமை காணப்படுகிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை இதுதான். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காதபடிக்கு நம்முடைய இருதயத்தின்படியோ நம்முடைய மாமிசத்தினுடைய ஆவியினுடைய ஏவுதலின்படி நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் எங்கேயாவது ஓடுகிறோம், ஏதாவது ஒன்று செய்கிறோம். அப்படி அல்ல. யோனா ஆண்டவரை நன்கு அறிந்த மனுஷன், ஆண்டவருடைய குணத்தை அறிந்தவன், ஆண்டவருடைய செயல்பாடுகளை அறிந்த மனுஷன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில இந்த அலை அமரவில் அடித்து கொண்டிருந்தது. அவன் எப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்தானோ, எப்பொழுது என்னை தூக்கி இந்த சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள் சொன்னானோ, அந்த வேளையில தான் இந்த அலை அமரப்பட்டது. அவன் கேட்கணும், இன்னைக்கு ஆண்டவருடைய அழைப்பை பெற்று ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதலை பெற்று அநேக தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய சித்தங்களை செய்யாதபடிக்கு தன்னுடைய சுய இஷ்டத்தின்படி சுய நினைவுகளின் வாழ்கிறதுனாலே தான் அலை அடித்து கொண்டிருக்கிறது. அது ஒரு பொழுதும் அமரவே அமராது. எனக்கு தெரிந்த ஒரு நபர் தெரியும். ஆண்டவர் அவருடைய பாலிமத்தில் ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொண்டார். என்னுடைய ஊழியத்துக்கு வா என்று சொல்லி ஆண்டவர் அழைத்தார். ஆனால் அவர்கள் கீழ்ப்படியவில்லை. அவனுடைய ஒரே ஒரு எண்ணம், உலகத்துல நல்ல ஐஸ்வர்யமாக இருக்க வேண்டும், திருமணமாகி நல்ல சந்தோஷம் சமாதானமாக குடும்பமாக மகிழ்ச்சியாக உலகத்தை போல நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த எண்ணம் தான் அவர்களுக்கு காணப்பட்டது. காலங்கள் கடந்து போனது, திருமண வாழ்க்கை நடந்தது, 2 பிள்ளைகள் உலகத்திலே வந்தார்கள். ஆனால் குடும்ப வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நிம்மதி இல்லை, போராட்டம், பிரச்சனைகள், குடும்பம் டைவேஸ் என்கிற நிலைமைக்கு கடந்து போனது. எல்லாமே அவர்களை விட்டு கடந்து போய்விட்டது. ஒரு நாள் அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் என்னை அழைத்தார், ஆனால் நான் கீழ்ப்படியவில்லை. இது நிமித்தம் இன்றைக்கு என் வாழ்க்கையில ஒரே அலை அடித்து கொண்டிருக்கிறது, அமரவில்லை. இந்த அலை அமரவில்லை. இன்னைக்கு நிம்மதி இல்லை, ஒரு நிமிஷம் நிம்மதியாக தூங்க முடியவில்லை. இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளையை, யோனா ஆண்டவரை அறிந்தான். அறிந்த மனுஷன் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காதபடி போனதுனாலதான் அலை அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. நாமும் இயேசு அறிந்திருக்கிறோம். இயேசு நல்லவர், இயேசு இரட்சகர், அவர் மகிமையான தேவன் என்று சொல்லி நன்கு அறிந்திருக்கிறோம். ஆனால் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய இஷ்டத்தின்படி நம்முடைய இருதயத்தினுடைய ஆவியின் ஏவுதலின்படி ஓடுகிறதுனால அலை அமராதபடிக்கு என்ன செய்கிறது? அடித்து கொண்டிருக்கிறது. முதல் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை தேசத்திலே பறைசாற்ற வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை அழிந்து கொண்டிருக்கிற மக்களிடத்தில் எச்சரிப்பின் வார்த்தையை கொடுக்க வேண்டும். பாவம் செய்கிற ஜனங்களை பார்க்கும் பொழுது, அக்கிரமம் செய்கிற ஜனங்களை பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய வசனத்தை கேட்காதபடிக்கு போகிற ஜனங்களை பார்க்கும் பொழுது நம்ம எச்சரிக்க வேண்டும். பாவத்தை விட்டு மனம் திரும்பி என்று சொல்ல வேண்டும். மகனே மகளே, நீ ஆண்டவரிடத்தில் வா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உனக்காக மரித்தார் என்று சொல்லி அவரிடத்தில் சத்தியத்தை பிரசங்கிக்கும் பொழுது நீங்க கொடுக்கிற வார்த்தைகள், நீங்க பேசுகிற வார்த்தைகள் அவர்களுக்குள்ளே தைக்கப்படும்.
அந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே ஊடுருவி கடந்து போகும் பொழுது சில வேளையில் அந்த ஆத்துமா நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். இன்றைக்கு அதுதான் ஆண்டவர் நம்மளை தெரிந்திருக்கிறார். இந்த தேசத்தில் அநேக ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இன்னும் அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். யாரும் அழிந்து போகக்கூடாதபடிக்கு எல்லோரும் நித்திய ராஜ்யத்தில் வர வேண்டும் என்று சொல்லி அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அதனால இன்றைக்கு அந்த வேலையை நம்முடைய கையிலே தந்திருக்கிறார். நாம் அதை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கடந்து போன இயேசுவே என்னை அனுப்பும் என்று சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களை அனுப்புகிறார். அவருடைய அர்ப்பணிப்புக்கு நம்ம கடந்து போகும் பொழுது நிச்சயம் குடும்ப வாழ்க்கையில் ஆனாலும் சரிதான், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆனாலும் சரிதான், அலை என்கிறது பார்க்க முடியாது. ஒரு பெரிய சமாதானத்தை பார்ப்பீர்கள். நம்ம 2 படிக்கும் பொழுது ஏன் இந்த வாளை அவருடைய வாழ்க்கையில யோனாவுடைய வாழ்க்கையில காணப்பட்டது என்று சொன்னால், அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தின்றி விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தின்றி விலகி அவர்களோடு தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினார். நம்ம 2 படிக்கும் பொழுது இந்த யோனா தேவ சமூகத்தை விட்டு கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகின ஒரு மனுஷனாக காணப்படுகிறார். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, ஏன் நம்முடைய வாழ்க்கையில அலை அடிக்கிறது, அமரவில்லை? இந்த அலை அமர வேண்டும் என்று சொன்னால் ஒன்னே ஒன்று, தேவ சமூகத்திலே நம்ம உட்கார வேண்டும். இன்றைக்கு தேவ சமூகத்தை விட்டு விலகிறபடினால இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த அலை என்ன செய்ய அடித்துக் கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு நான் அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கிறேன். ஆதியில் ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது நல்ல விசுவாசத்தோடு இருப்பார்கள், நம்பிக்கையோடு இருப்பார்கள், கர்த்தருக்காக தோள் கொடுப்பார்கள், ஊழியத்திலே அநேக உதவிகள் செய்வார்கள், மிஷனரி ஊழியங்களை தாங்குவார்கள். நாட்கள் கடந்து போகும் பொழுது விலகி போகிற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. விசுவாசம் குன்றி சில வார்த்தைகளை கேட்கும் பொழுது இடறி போகிற ஒரு நிலைமை இன்னைக்கு பார்க்கும் பொழுது விலகி போகிற சிலருடைய வாழ்க்கையில வேதத்துல படிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில மரணம் வர சம்பவிக்கிறதை பார்க்கிறோம். நகோமி என்கிற ஒரு மனுஷி காணப்படுகிறாள். ஆண்டவர் சொல்ல, ஒரு பொழுதும் நீ என்ன செய்யக்கூடாது, பெத்லெகேமை விட்டு மோவாபுக்கு எகிப்துக்கு போகக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆனால் இந்த நகோமி அவள் பெத்லெகேமிலே பஞ்சம், இந்த பஞ்சத்தின் நிமித்தம் என்ன செய்கிறாள் என்று சொன்னால் அந்த மோவாப்புக்கு கடந்து போனபடினால அவளுடைய புருஷனை இழந்தாள், 2 பிள்ளைகளை இழந்தாள். பாருங்க, விலகி போனாள். தேவ சமூகத்தில் உட்கார வேண்டியவள் தேவனுடைய அந்த பெத்லெகேம் என்கிற அந்த பகுதியில் அப்பத்தின் வீட்டில் உட்கார வேண்டிய விலகி போனனால அவருடைய வாழ்க்கையில் அநேக போராட்டம் காணப்பட்டது. இன்றைக்கு ஏன் அநேகருடைய வாழ்க்கையில இந்த அலை அடித்துக் கொண்டு இருக்கிறது? விலகி போகிற ஒரு நிலைமை, சபையை விட்டு விலகி போகிற நிலைமை, ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னத்தை விட்டு விலகி போகிற ஒரு நிலைமை. இதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆதியில இருக்கிற ஒரு விசுவாசம் எனக்குள்ளே காணப்படுகிறதா? ஆதியில இருக்கிற ஒரு வைராக்கியம் எனக்குள்ளே காணப்படுகிறதா? அந்த வைராக்கியமும் அந்த விசுவாசத்துக்குள்ளே நாம் நிலைநிற்கும் பொழுதுதான் நிச்சயம் நமக்கு பாதுகாப்பு உண்டு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஊழியக்காரர் ஏதாவது பேசிவிட்டால் அந்த ஊழியக்காரர் இந்த வார்த்தையை பிடித்து வைத்திருப்பார்கள். அந்த பாஸ்டர் அதை பேசிவிட்டார், இனி அந்த சர்ச்சைக்கு போக மாட்டேன், இனி அந்த இயேசு நமக்கு வேண்டாம், வீட்டிலே உட்கார்ந்து ஆராதிக்கலாம். அப்படி அல்ல தேவ பிள்ளைகளை, சில வேளையில உங்களுடைய ஊழியக்காரர் பேசியிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் கடிந்து கொண்டால் என் தலைக்கு எண்ணெயை போல இருக்கும் என்று சொல்லி. அப்ப நீதிமான்கள், தேவ மனிதர்கள், பரிசுத்தவான்கள் உங்களுக்கு சில எச்சரிப்பின் வார்த்தைகள், கடிந்து கொள்ளுதலான வார்த்தைகளை பேசும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையில் அது புரோஜனமாக காணப்படும். உங்களுடைய வாழ்க்கையில சீல் பிடுங்கப்படும். உங்களுடைய வாழ்க்கைக்கு அது ஆரோக்கியமா இருக்க வேண்டும். அதுதான் நம்ம நினைக்க வேண்டும். இல்ல ஒரு சாபம் போட்டு விட்டார், அது போட்டு விட்டார், அப்படி நினைக்கும் பொழுது சில வேளையில உங்களுடைய நினைவுகளின்படி அது ஆக கடவுகிறது. அப்ப யோசிக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இயேசுவே என்ற வாழ்க்கையில நான் உம்முடைய சமூகத்தை விட்டு விலகாதபடிக்கு உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய ஆலயத்திலே உட்காருகிற ஒரு கிருபைகளை எனக்கு தாருங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது நிச்சயம் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அந்த கிருபைகளை தருவார்.
இந்த கடைசி காலத்துல உங்களுடைய வாழ்க்கையில் அந்த பாதுகாப்பு இருக்கக்கூடாதபடிக்கு முதல் சாத்தானுடைய தந்திரம் என்னவென்று சொன்னால், நீங்க தேவ சமூகத்தை விட்டு விலக வேண்டும். அதுதான் அவனுடைய திட்டமாக காணப்படுகிறது. ஏதேன் தோட்டத்துல அந்த பகல் குளிர்ச்சியான வேளையில பரலோக தேவன் அந்த ஏதேன் தோட்டத்துல உலாவுகிறதற்கு கடந்து வருவார். ஆதாமேன்னு சொல்லி கூப்பிட்டு கடந்து வருவார். ஆனால் பாருங்க, அந்த சாத்தானுடைய ஒரு தந்திரமான திட்டம் என்னவென்று சொன்னால், இந்த ஆதாமை எப்படியாவது இந்த தெய்வத்தை விட்டு, இந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு விலக வைக்க வேண்டும். இந்த காரியத்தை அவன் சூழ்ச்சியினாலே செய்தபடியினால ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள அந்த தேவனோடு இருந்த அந்த ஐக்கியம் அப்படியே மாறிவிட்டது. ஏதேன் தோட்டத்தில் இருந்த அந்த தெய்வீக மகிமை அந்த ஆதாமுக்குள்ள இருந்து எல்லாம் மாறிவிட்டது. இன்றைக்கு இதுவும் அவன் செய்து கொண்டிருக்கிறான். அப்ப நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன்னா, தேவ சமூகத்திலிருந்து ஜெபிக்கிறேனா, ஆதியில இருந்த கிருபா வரங்கள் இடத்துல இருக்கிறதா, நான் ஆண்டவரோடு பேசுகிற அந்த அனுபவங்கள் எல்லாம் எனக்கு இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சில வேளையில ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்றுவார். மகளே, நீ ஆதியில இவ்வளமாக இருந்தாய், எனக்கு உண்மையுத்தமாக இருந்தாய், நீ என்னோடு பேசினாய், இன்றைக்கு தூரமாக இருந்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிப்பார். தயவு செய்து ஆண்டவரை விட்டு மாத்திரம் என்ன செய்யக்கூடாது, விலகி போகும் பொழுது அலை நம்மளை ஒரு பொழுது என்ன செய்யக்கூடாது, விடவே விடாது, அடிக்கும், நிச்சயம் அடித்து கொண்டு இருக்கும். இன்னைக்கு அநேகர் வேதனைப்படுவாங்க. ஒரு நாள் ஒரு சிஸ்டர் சொல்றாங்க, பாஸ்டர், ஆதியில ஆண்டவருடைய அன்பை நான் பெற்றவன், பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை அனுபவித்தவன். ஆனால் ஒரு நாள் என்னுடைய இருதயத்திலிருந்து தேவ ஆவி என்னை விட்டு கொஞ்சம் விலகினது. அந்த பிரசனம் என்னையால அனுபவிக்க முடியவில்லை. அதன் நிமித்தம் எனக்கு தூக்கம் இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை, எல்லாமே என்னை விட்டு மாறிக்கொண்டு இருக்கிறது என்று சொல்லி இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றே ஒன்று நான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன், இயேசுவை விட்டு மாத்திரம் விலகி போகவே கூடாது. பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், இன்னல்கள் வரும், கடன் பாரங்கள் வரும், வியாதிகள் வரும், எது வந்தாலும் ஜீவன் வரும், ஜீவன் போகிற சூழ்நிலை காணப்படும். எது வந்தால் இந்த இயேசுதான், அவர்தான் எனக்கு ஜீவனை தந்திருக்கிறார், எனக்காக பரலோக ராஜ்யத்துல ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிற அந்த வீட்டுக்கு நான் கடந்து போக வேண்டும் என்று சொல்லுகிற அந்த பரலோக எண்ணத்தோடு விலக போகாதபடிக்கு, அந்த பெத்லகேமை குறித்துள்ள அந்த பரம கானானை குறித்துள்ள அந்த எண்ணத்தோடு ஓடும் பொழுது நிச்சயம் நான் சொல்லுகிறேன், அலை என்கிறது அடிக்கவே அடிக்காது, நிச்சயம் அடிக்காது. இன்னைக்கு அலையில அடிபட்டு வேதனைப்பட்டு நிம்மதி இல்லாதபடிக்கு இருக்கிறீர்களா? அலை நீக்காதபடிக்கு ஐயோ என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? அருமை தேவ பிள்ளையே, நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் எனக்கு சோதனை தந்திருக்கிறார். அல்ல, நீங்க விலகி போயிருக்கிறீங்க, இயேசுவை விட்டு தூர போய் கொண்டு இருக்கிறீங்க, உலக லௌகிக காரியத்திலே நடந்து கொண்டு இருக்கிறீங்க, உலகத்தினுடைய ஆசா பாசங்கள் உங்களை நெருக்கி இருக்கிறது. இன்றைக்கு ஒப்புறாங்க, இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடங்க அப்பா என்று சொல்லி கூப்பிடும் பொழுது நிச்சயம் கர்த்தருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தருவார், ஒரு பெரிய வழி திறந்து தருவார். அந்த வழியிலே கடந்து போகும் பொழுது நிச்சயம் இந்த அலை அடிக்கவே அடிக்காது. அலை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அலை, வாலிபர்களுடைய வாழ்க்கையில் அலை அடிக்கிறது, வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அலை அடிக்கிறது, குடும்ப வாழ்க்கையில் அலை அடிக்கிறது, அநேகருடைய ஊழிய பகுதிகளை அலை அடிக்கிறது. அமரவில்லை. ஒன்னே ஒன்று, விலகி போகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அந்த வாழ்க்கை ஐயோ என்கிற நிலைமை. அலை அடிக்கும் பொழுது அநேகருடைய வாழ்க்கையில மரணம் வர சம்பவிக்கிறது, அநேகருடைய வாழ்க்கையில தோல்விகள் காணப்படுகிறது. நம்ம சிந்திக்க வேண்டும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும்ப்பா என்னோடு பேசுங்க. அந்த யோனானுடைய வாழ்க்கையில கொஞ்சம் தான் விலகுனா, ஆண்டவர் சொன்ன நீ போ, நினைவுக்கு விரோதமாய் பிரசங்கி, அவருடைய பாவம் என்னுடைய சமூகத்துல வந்து எட்டுனது, ஒண்ணு விலகினது நிமித்தம், ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியாத நிமித்தம், அந்த நிமிஷத்துல இருந்து அவனுக்கு அலை அடிக்கப்பட்டது. நம்பர் 3 படிக்கும் பொழுது பாருங்க, ஏன் அலை அடிக்கப்படுகிறது என்று சொன்னால் 6ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து
நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திரு, உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றார். அருமை தேவ ஜனமே, அருமை தேவ பிள்ளையே, இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது ஒன்னே ஒண்ணு. ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை அலை அடிக்கும். இந்த யோனோ தேவனுடைய சமூகத்துல உட்கார்றதபடிக்கு விலகி போய் இப்பொழுது கப்பலினுடைய அடித்தட்டில் போய் கிடந்து தூங்குறான், நல்லா தூங்குறான். அந்த தூக்கத்தின் நிமித்தம் தான் ஆண்டவருடைய சமூகத்துல வேண்டிக் கொள்ளாதபடிக்கு, ஆண்டவருடைய சமூகத்துல பார்த்து ஜெபிக்காதபடிக்கு இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தூங்கி கொண்டு இருக்கிற நிலைமை, நீர்வீசாரங்கள், ஏனோதானே என்கிற நிலைமை, இதெல்லாம் மாற்றப்பட வேண்டும். அப்பாவோட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மகனே மகளே, நீ ஜோமணி என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபிக்காத ஒருவருடைய வாழ்க்கையில தான் இன்னைக்கு போராட்டம் அதிகம். அநேகர் காலையில 9 மணிக்கு டிவி பார்க்கிறது, சாயங்காலம் வரை டிவி, ஏதோ ஒரு சீரியல் ஓடிக்கொண்டு இருக்கிற நிலைமை. இன்னைக்கு ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுடைய ஜீவிதம் ரொம்ப வித்தியாசமாக காணப்படுகிறது. சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாழ்க்கையில் அல்லை வரும் பொழுது முழங்கால் படி போட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இயேசுவே, ஏன் எனக்கு இந்த போராட்டம்? ஏன் இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில வந்தது? ஏன் இன்னல்கள் என்னுடைய வாழ்க்கையில வந்தது? ஏன் இப்படிப்பட்ட பாரம் என்னுடைய வாழ்க்கையில வந்தது? சுவாமி, எனக்கு வெளிப்படுத்துங்க. தூங்காதீங்க. இன்னைக்கு தூங்குறதுனாலதான் சாத்தான் குடும்பங்களை தலைவிரித்து ஆடிக்கொண்டு இருக்கிறார். 1 மணி நேரமாவது உங்களுக்கு விழித்திருந்து ஜெபிக்க முடியாதா? கொஞ்ச நேரமாவது அப்பாவோடு பேச முடியாதா? இந்த கடைசி காலத்துல நம்ம வந்திருக்கிறோம். இந்த கடைசி காலத்துல அந்த வேளையில வரும்போது இயேசுவிடத்துல கேட்க, ஆண்டவரே, விழித்திருந்து ஜெபிக்கிற, கண்ணீரோடு ஜெபிக்கிற, பாரத்தோடு ஜெபிக்கிற, அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிற, என்னுடைய படகு என்கிற இந்த யாத்திரையில, என் குடும்ப வாழ்க்கையில, என் போராட்டத்தில் நான் விழித்திருந்து ஜெபிக்கிற ஜெப அபிஷேகத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்கும் பொழுது நிச்சயம் அந்த ஜெப ஆவியானவர் ஊற்றுவார். போராட்டம் போராட்டம் என்று பேசுகிறோம், பிரச்சனை பிரச்சனை என்று சொல்லி பேசிக்கொண்டு இருக்கிறோம், ஐயோ என்று சொல்லி கதறுகிறோம். அருமை தேவ பிள்ளையே, ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன் இந்த அலை அமரவில்லை? யோனோவோ எப்பொழுது தன்னை அர்ப்பணித்து என்னை தூக்கி கடல்லே போட்டு விடுங்கள் சொன்ன அந்த வேளையில தான் அலை அமர்ந்தது. இன்னைக்கு நீங்க அர்ப்பணிச்சு, ஆண்டவரே, என் மூலம் தான் இந்த போராட்டம் வந்தது, என் மூலம் தான் இந்த பிரச்சனை வந்தது, எல்லாம் என் மூலம் தான் வந்தது, உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்திருந்தால், உம்முடைய சமூகத்தை விட்டு விலகாதபடிக்கு நான் உம்முடைய ஊழியத்தை செய்வனானால் நிச்சயம் எனக்கு இந்த போராட்டம் வந்திருக்கிறது என்று சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு உணர்வு உண்டாகும். நிச்சயம் உண்டாகும். ஏன் சொன்ன காலங்கள் கடைசி. இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்னே ஒண்ணு, மகளே மகனே, நீ ஜெபம் என்று கர்த்தர் சொல்லுகிற ஜெபி. ஜெபிக்கிற மனுஷன் வெற்றியை பெற்றுக் கொள்ளுவான். ஜெபிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில போராட்டம் பிரச்சனைகள் எல்லாம் வரும், என்னாலும் உன்னுடைய வாழ்க்கையில தான் ஒரு ஜெயத்தை ஆண்டவர் தரப்போகிறார். எந்த பிரச்சனையா இருக்கட்டும், பதில் வராதபடிக்கு எழும்பக்கூடாது. கர்த்தர் உங்களோடு பேசாதபடிக்கு எழும்பவே கூடாது. ஆண்டவர் பேசுவார், ஆண்டவர் இடைபடுவார். மகளேன்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தை சுட்டி காட்டுவார், வெளிப்படுத்துவார். பிள்ளைகளை காரியத்தை குறித்து வெளிப்படுத்துவார். எந்த காரியத்தை குறித்து வெளிப்படுத்தும் பொழுது, அதற்காக இருந்து ஜெபிக்கும் பொழுது, குறிப்பிட்ட காலங்கள் குறிப்பிட்ட நாட்கள் வரும் பொழுது எல்லா பிரச்சனைகள் மாறும், அலைகள் அமரும். இன்னைக்கு அலைகள் அடித்துக் கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் இருக்கிற அலை அமர வேண்டும் என்று சொன்னால் நீ ஜெபம் பண்ணு, நீ ஜெபி. யோனாவுடைய வாழ்க்கையில் அலை அமர்ந்தது. கர்த்தரை நன்கு அறிந்த மனுஷன். நாமும் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். அறிந்த தேவ பிள்ளையை, நீ இயேசுவை அறிந்திருக்கிறாய்.
உன் அலை அமர வேண்டும் என்று சொன்னால் ஒன்றே ஒன்று, தேவ சமூகத்துல, அப்பாவுடைய சமூகத்துல நீ ஜெபிக்கும் பொழுது நிச்சயம் அலை அமரும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோக தகப்பனே, நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சத்திய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தை மூலம் அவருடைய குடும்ப வாழ்க்கைக்கு அலை அமரட்டும், பிரச்சனைகள் ஓயட்டும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும், ஆனந்தம் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருடைய குடும்ப வாழ்க்கையில ஹல்லேலூயா எந்த ஒரு போராட்டமோ பிரச்சனையோ எல்லா அலைகளும் சுனாமிகள் இப்பொழுதே மறைந்து போகட்டும். ஆண்டவரே, யோனாவுடைய வாழ்க்கையில அலை அமர பண்ணின தேவன் ஆண்டவரே, ஹல்லேலூயா ஒவ்வொரு குடும்பத்திலையும் அலை அமர பண்ணுங்க அப்பா, அலை அமர பண்ணுங்க. இந்த வார்த்தையின் மூலம் நீங்க செய்ததற்காக நன்றி. இந்த வார்த்தை செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்தில் இருந்து ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். God bless you. Praise the Lord.